லக்ஷ்மி குபேரருக்கென அமைக்கப்பட்டுள்ள உலகின் முதல் ஆலயம் வண்டலூர் பகுதியில் அமைந்துள்ளது. நவக்கிரகங்களில் ஒன்றான புதனின் அதிதேவதையே குபேர பகவான் ஆவார். புதனுக்கு எப்படி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி பூஜை செய்யப்படுகின்றதோ அதே போன்று குபேர பூஜையிலும் பச்சை நிற பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு கிடைக்கும் பச்சை நிற குங்குமம் கொண்டு திருவெண்காடில் உள்ள புதபகவான் சன்னதியில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பச்சை நிறம் என்பது நல்ல புகழையும் செழுமையும் வளர்ச்சியும் குறிக்கும் நிறமாகும். ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது பச்சை நிற கொடியசைத்து அந்த நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்படுகின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு பச்சை நிற புடவையை வாங்கி கொடுப்பது குடும்ப சுபிட்சத்தை அதிகரிப்பதாக கருதப்பட்டு வந்தது. இங்கு கிடைக்கும் பச்சை நிற கயிறையும் பச்சை நிற குங்குமத்தையும் தினசரி நாம் நெற்றியில் இட்டுக்கொள்வதன் மூலம் கைகளில் கயிற்றினை கட்டிக்கொள்வதன் மூலம் புதனின் அருளும் புதனுக்கு அதிதேவதையான குபேர பகவான் அருளும் எளிதில் கிடைக்கும். இந்த அம்பாளின் பெயர் பார்த்தீங்கன்னா சொர்ண கௌரி. சொர்ணம் என்றால் லக்ஷ்மியையும் கௌரி என்றால் பார்வதியும் குறிக்கும். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா மீன் மேலே அமர்த்தியிருப்பாங்க. அதிர்ஷ்டக்காரன் மச்சக்காரன் என்று சொல்வார்கள். இந்த அம்பாளை வழிபடுவதன் மூலம் தங்களுக்கு குலதெய்வங்கள் ஏதும் தெரியாது என்பவர்கள் இந்த சொர்ண கௌரியை வழிபடுவதன் மூலம் அந்த குலதெய்வத்தின் பயனை அள்ளித்தரும் என்பது ஐதீகம்.